நம் வாழ்க்கையில அந்த கிருபை நாம் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசத்திலும், கர்த்தருடைய காரியத்திலும், நமக்கடுத்த காரியத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிபூரணமாய் பெருக வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? ஏசப்பாவுடைய விசுவாசம், ஏசப்பா மேலுள்ள விசுவாசமும், ஏசப்பா மேலுள்ள அன்பும். ஆமேன். அப்போ ஏசப்பா மேல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசமும், ஏசப்பா மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு அன்பும் நமக்கு இந்த நாளில் வரும் என்றால் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கிருபை பெருகும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை நம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? அது பிரிக்கவே கூடாது. உபத்திரவமோ பாடுகளோ எதுவானாலும், நம்ம படிக்கிறோம் பழைய புதிய ஏற்பாட்டுல, எதுவும் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயம்